ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லைக் செக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன்டா. எங்கே ஃபுல் ஆஃப் வேணுமோ காணோன்னு கேட்குறது எனக்கு புரியுது. நான் அதை ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். நான் கூட சீக்கிரம் உங்களுக்கு நான் அதை அப்லோட் பண்ணிடுறேன்டா. அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ யாருதுன்னு நீங்கள் தமிழ்னு பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம டேக்கக்கூடியது தான். லாஸ்ட் டைம் டாப் டே வச்சுருந்தேன். ஸோ இந்த வாட்டி நம்ம ஜேகே தான் டாப்பாக இருக்க போகிறாரு. ஓகேடா, கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை என்டர்டெயின் பண்ணுவேன். ஓகே, நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் டெலகிராம் லிங்க்கும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் ஃபாலோ பண்ணாதவங்க ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய பேசலாம், ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஓகேடா. ஓகே, நம்ம இப்போது டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம்டா. இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு பர்சனை காட்டுறாங்க. அந்த பர்சன் செம்ம பீஸ்ஃபுல்லாக ஒரு ஹைவேயில் கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அவர் பார்க்குறதுக்கு அப்படியே டிப் டாப்பாக ரெடியாக இருக்கார். பிளாக் கலர் கோட்டு, பிளாக் கலர் பேண்ட்டு, பிளாக் கலர் ஷர்ட்டு, பிளாக் கலர் ஹேரு, செம்ம ஹேண்ட்ஸமாக அப்படி கார் ஓட்டிகிட்ருக்காரு. அவர் ஓட்டும் போதே விண்டோலாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏசி ஆன் பண்ணிவிட்டு சாங் வச்சுக்கிட்டு வைப் பண்ணிக்கிட்டு ஜாலியாக ஓட்டிகிட்ருக்காரு. இவர் இப்படி போயிட்டுருக்கா. ஆனால் இவர் சந்தோஷத்துக்கு ஆணி அடிக்கிற மாதிரி இவருடைய காருக்கு பின்னாடி எவனோ ஒருத்தன் செம்ம ஃபோர்ஸாக மோதிடுறான். அந்த மோதலில் அந்த பர்சனால் காரை சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியாமல் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போய் அந்த கார் டைரெக்டாக போய்ட்டு ஒரு பெரிய மரத்தில் நல்லா இடிச்சுக்குது. இது இடித்த இடியில் அந்த பர்சன் அன்கான்ஷியஸ்க்கே போயிடுறாரு. அப்படி கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல ஃபுல்லாக சைரன் சவுண்ட் கேட்குது. அதாவது அந்த இடத்த ஃபுல்லாக போலீஸ் சுற்றி வளைக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ் அந்த பர்சனை எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கா. போகிற வழியெல்லாம் அந்த பர்சனுக்கு ஹெட்லேருந்து செம்ம ப்ளீட் ஆகுது. அதை பார்த்துட்டு அங்கே உள்ள ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஐயோ காப்பாற்ற முடியுமான்னு கூட தெரியலையே, சீக்கிரம் ஓட்டு வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம நர்வஸாக பரபரப்பாக அந்த இடத்துல வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ இந்த சீனை அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஒரு டாக்டர் 2-3 நர்ஸோட செம்ம ஃபாஸ்ட்டாக ஐசியூவை நோக்கி போயிட்டுருக்காரு. அங்கே போய் பார்த்தா ஒரு பர்சன் ரத்த கலவையாக அங்கே பெட்டில் படுத்துட்ருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மொத்த ஒர்க்ஸையும் ஆரம்பிக்க இப்போது அந்த உள்ள கோவர்க்கர்ஸ் எல்லாருமே செம்ம பரபரப்பாக அந்த பேஷண்ட்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போது ஒரு வழியாக ஆஃப்டர் 2 hours கழித்து அந்த டாக்டர் அந்த ஐசியூவை விட்டு வெளியே வந்த அடுத்த செகண்ட் இந்த பேஷண்ட்டோடைய விசிட்டர்ஸ் யார் அப்படின்ட்டு செம்ம கோவமாக ஹாஷாக கேட்க இப்போ உடனே அந்த பர்சன், அதாவது அந்த டாக்டருக்கு முன்னாடி ஒரு 2-3 பர்சன் நின்றுட்டுருக்காங்க. இப்போது அவங்கள பார்த்துட்டு அந்த டாக்டர், யார் நீங்கள்? டாக்டர், என் பேர் ஜிமின், இவன் பேர் யோகி, இவன் பேர் ஜெஹோக். நாங்கள் உள்ள இருக்க பேஷண்ட்டுடைய ஃப்ரெண்ட்ஸா? பேஷண்ட்டுடைய பேரண்ட்ஸ் எங்க? டாக்டர், அவனுக்கு பேரண்ட்ஸ் யாரும் கிடையாது, நாங்கள் தான் எல்லாமே. நீங்கள் தான் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க? யாராவது ஒருத்தர் கூட போயிருக்கலாமா? டாக்டர், இல்லை, அவன் அவ்வளோ நேரம் எங்கள் கூட தான் இருந்தான். அப்போ தான் பார்ட்டி முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புனா அந்த நேரம் பார்த்து என்ன எளவோ. ஆனால் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். 3 பேரில் யாராவது ஒருத்தர் என்னுடைய கேபினுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அந்த இடத்த விட்டு அவருடைய பர்சனல் கேபின் ரூமுக்கு போக இப்போது நம்ம ஜிமின், ஜெஹோக், யோகி 3 பேர் தான் காட்டுறாங்க. 3 பேரும் மூஞ்ச பார்த்துக்கிட்டு, டேய் என்னடா நம்ம ஆக்சிடென்ட் பண்ணாமல் நம்மளை கற்றுட்டு போகிறான், ஜிமின் நீயே போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நம்ம ஜிமினை அனுப்பி வைக்க நம்ம ஜிமின் அந்த டாக்டர் ரூம்குள்ளே உள்ளே போயிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டு அவருக்கு முன்னாடி போயிட்டு உட்காந்து தான். இப்போ அந்த டாக்டர், உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? ஜிமின். ஜிமின், என் பேர் கிம் டயோங், நான் இந்த ஹாஸ்பிட்டலுடைய சீஃப் டாக்டர். நான் சொல்கிறத தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க, என்னை டென்ஷன் படுத்தாதீங்க. டாக்டர், நீங்கள் ஏன் இவ்வளோ, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு தான் நிறைய ஒர்க் இருக்குது, இதெல்லாம் முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது, லீவெல்லாம் எடுக்க முடியாது, அப்படி இப்படின்னு போட்டு எங்களை மண்டை குறைச்சிட்ருக்குப்பீங்க நீங்களாம். தயவு செஞ்சு நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க.
சரிங்க டாக்டர், நீங்கள் சொல்லுங்கள். ஆ இப்போது உள்ள படுத்திருக்க பேஷண்ட் பேர் ஜங்குக். ஆ ஜங்குக். அவருக்கு ஒரு பாஸ்ட் 5 months ஷார்ட் டைம் மெமரி லாஸில் மறந்துட்டார் அவர் எல்லாத்தையும். என்ன சார், என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம், அவருக்கு இப்போ ஷார்ட் டைம் மெமரி லாஸ் ஆகிருக்கு. ஒரு பாஸ்ட் 5 months அவருக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. தயவு செஞ்சு பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆனால் டாக்டர், நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. ஆனால் டாக்டர், அது வந்து அவன் ஒரு தயவு செஞ்சு நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. என்னை திருப்பி ரிப்பீட் பண்ண வைக்காதீங்க, என்னை டென்ஷன் ஆக்காதீங்க. டாக்டர், இது எப்போ சரியாகும்? அது தெரியாது. நீங்கள் அவருக்கு எந்த விதமான மண்டை குடைச்சலும் கொடுக்காமல் இருந்தால் அவர் சீக்கிரமாக சரியாயிடுவார். அவருக்கே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துடும். அதை விட்டுட்டு நான் அவனுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு எதனா ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒன்று இடக்க முடக்கா செஞ்சிங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி ஹெட் இன்ஜுரி ரொம்ப சிவியராக இருக்குது. அது இன்னும் சிவியர் ஆகும். சரிங்க டாக்டர், நான் நீங்கள் சொன்ன மாதிரி செய்கிறேன். நானாக போயிட்டு எதுவுமே அவனுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ண மாட்டேன். எஸ், அதுதான் எனக்கு வேணும். டாக்டர், ஜங்குக்கு எப்போ டிஸ்சார்ஜ்னு எதுனாது? அவர் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 1 month தான் ஆகும். 1 month? டாக்டர், இது உண்மையிலே ரொம்ப லாங் மாதிரி தெரியுது. லாங்கா? ஏங்க, நான் என்ன சொல்லிகிட்ருக்கேன்? அவருடைய உயிருக்கு ஆபத்துன்ற டிஸ்சார்ஜ் ஆகிறத பற்றி நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. சரிங்க டாக்டர், நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜிம்மின் அந்த ரூமை விட்டு வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு அந்த டோர்கிட்ட போய்ட்டு டோரை லைட்டாக ஓப்பன் பண்ண இப்போ உடனே அந்த டாக்டர், ஜிமன் டாக்டர், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுங்கள் டாக்டர். இல்லை, பேஷண்ட்டோடைய லெஃப்ட் சைட் ஷோல்டரில் அந்த ஸ்டார் டேட்டூ. ஐயோ டாக்டர், அது டேட்டூ கிடையாது, அது அவனுடைய பர்த் மார்க்கா? ஆமாம் டாக்டர், அது அவன் பிறந்ததுலேருந்தே இருக்குது. அவனுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே இருக்குது அது. ஏன் டாக்டர்? இல்லை, சும்மா கேட்டேன். ஓகே டாக்டர், சரி நான் போயிட்டு வரேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் அந்த இடத்த விட்டு போயிடா. இப்போ உடனே நம்ம டாக்டரை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக எதையோ யோசிச்சுக்கிட்டு அவருடைய கேபினில் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம ஜிமின், யூங்கி அப்புறம் ஜேஹோப் 3 பேரையும் தான் காட்டுறாங்க. நம்ம ஜிமின் நம்ம டாக்டரு அவர்கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் இவங்க 2 பேர்கிட்ட சொல்ல, இவங்க 2 பேரும் வாயை பொளந்துக்கிட்டு கேட்க, இப்போது நம்ம ஜிமின் தான் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கும்போது இடையில நம்ம ஜேஹோப்பு, டேய் அப்போனா அவனுக்கு நம்மளை ஞாபகம் இருக்காதா? டேய், நம்ம அவன் கூட 5 years இருக்கும். அவனுக்கு லாஸ்ட் 5 months தான்டா மறந்து போயிருக்குது. ஆனால் எப்படிடா? ஐயோ, இப்போ அவன் எதனா எழுந்திரிச்சு கேள்வி கேட்டான்னா அவன் என்னடா கேட்பான்? தெரியலையே. இரு, நம்ம ஜங்குக்கு ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? எப்பயும் போல தான் சுட்டு தள்ளிட்டு இருந்தான். ஆமாம்ல அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்ருக்க. ஆக்சுவலி நம்ம ஜங்குக் சொல்லப்போனால் அங்கே ஒரு மாஃபியாடா அவர். ஆக்சுவலி நம்ம ஜங்குக் வந்து சவுத் கொரியாவுடைய மாஃபியா. ஒரு பார்ட்டியை அட்டன் பண்ணிவிட்டு அவர் மட்டும் வீட்டுக்கு தனியாக திரும்பும்போது தான் இந்த ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் அங்கே. இப்போது இதை பற்றிலாம் பேசிவிட்டு இவங்க அப்படியே அங்கே நின்றுட்டுருக்கா. இப்போது அந்த டாக்டரை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம டீவை தான் காட்டுறாங்க. இப்போ அவருடைய ரூமில் இருந்து வெளியே வந்து நம்ம ஜங்குக் இருக்கிற ஐசியூ வார்ட் பக்கமாக நடந்து போயிட்டுருக்கிறத நம்ம ஜிமின் பார்த்துட்டு இப்போ உடனே நம்ம ஜிமின் அந்த டாக்டர் நம்ம டே கிட்ட ஓடி போயிட்டு, இப்போது டாக்டர், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்கள். இல்லை டாக்டர், இப்போது நான் போயிட்டு ஜங்குக்கை பார்க்கலாமா? பார்த்து என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? இல்லை, அவனுக்கு அடிபட்டதுலேருந்து நாங்கள் இன்னும் போய் அவனை பார்க்கவே இல்லை. மயக்கத்துலேயே இருக்கான்னு சொல்லிட்டு நர்ஸ்லாம் சொல்கிறாங்க. மேபி தெரிஞ்சவங்க பேசினா கான்ஷியஸ்க்கு வருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் நான் கொஞ்சம் போயிட்டு. ஓகே, நான் இப்போ உள்ளே தான் போகிறேன். சத்தம் போடாமல் உள்ளே வாங்க, பேசுகிறத அப்புறமேட்டு பார்த்துக்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே தான் ஐசியூக்குள்ளே என்ட்ராக இப்போ இவருக்கு பின்னாடியே நம்ம ஜிமின், யூங்கி, ஜெஹூப் 3 பேருமே என்ட்ராகிறாங்க. இப்போது இவர் போயிட்டு பேஷண்ட்டுடைய, அதாவது நம்ம ஜங்குக்குடைய வைட்டல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா, நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. எல்லாம் நார்மலாக இருக்குது. பட் பேஷண்ட் இன்னும் கண்ணு முழிக்கல. இப்போது நம்ம ஜிமின் தான், டாக்டர் எல்லாம் ஓகேவா? எல்லாம் ஓகே தான், ஆனால் பேஷண்ட்டே இன்னும் கண்ணு முழிக்கலன்னு தெரியலையே, அனிஷிஷா டைம் கூட முடிஞ்சிருச்சு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிகிட்ருக்கா. இப்போது நம்ம ஜிமினை தான் காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்குடைய கையை பிடிச்சிட்டு, டேய் ஜங்குக் எழுந்திரியேன், என்னை பாரேன், நாங்கள் வந்திருக்கோம்டா, யூங்கி இருக்கான் பாரு, ஏதோ உன்கிட்ட பேசணுமா, எவனோ ஒருத்தன் வந்துட்டான்டா, டேய் போடணுண்டா வாடா அப்படின்னு நம்ம ஜிமின் அப்படியே லூஸ்தனமாக பேச நம்ம டிவியை தான் காட்டுறாங்க. அப்படியே உன்னை கொன்றுவேன்டா அப்படின்ற மாதிரி அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்க நம்ம ஜிமினை. இப்போ ஒன்று ஜிமின், டே ஜங்குக்கே ஏதோ ஒரு பொண்ணு வெளியே நிற்கிதாண்டா, வாடா டேய் போகலாண்டா, அழகாக இருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நம்ம ஜங்குக்கை எழுப்புறதுன்னு சொல்லிட்டு ஏதேதோ லூஸ்தனமாக பண்ணிகிட்ருக்க நம்ம டேவா அதெல்லாம் எதுவும் கண்டுக்காமல் நம்ம ஜங்குக்கை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இவங்க 3 பேருமே கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் ஜங்குக்கா கண்ணை திறக்கவே மாட்டான், போங்கடா அப்படின்ற மாதிரி படுத்துட்ருக்காரு. அவர் செம்ம மயக்கத்தில் இருக்கார் போல். இப்போ நம்ம டிவியை தான் காட்டுறாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் 3 பேரும் வெளியே போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இவங்க 3 பேருமே துரத்தி விட்டுற நம்ம டே அமைதியாக உள்ள உட்காந்துட்டு ஜங்குக்கை பார்த்தபடியே உட்காந்துட்ருக்காரு. இவருக்கு என்னமோ ஜங்குக் மேலே ஒரு மாதிரி ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் அப்படி மாதிரி இருந்துகிட்டே இருக்குது. இப்போது நம்ம ஜங்குக்கை பார்க்குறேன், கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தவர் உட்காந்த மேனைக்கே அப்படியே தூங்கிடுறாரு. இவர் தூங்கிட்டுருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்ம டிவியை தான் காட்டுறாங்க. இவர் செம்ம ஃபாஸ்ட்டாக ஏதோ ஒரு பர்சனுடைய கையை பிடிச்சிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்காரு. இப்போது இவர் ஓடிட்டுருக்க இவருக்கு பின்னாடி அவ்வளோ பேர் நம்ம டேவையும் அவர் கூட இருக்க அந்த பர்சனையும் துரத்திக்கிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நிறைய பேர் ஓடி வந்துட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் ஓட இவர் கூட இருந்த பர்சன் ஒரு சந்துக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு நம்ம டேவை நிற்க வச்சுட்டு ஒரு லாங் பேஷனேட் கிஸ் கொடுக்க இப்போ உடனே நம்ம டே அந்த பர்சனை தள்ளிவிட்டு, டே இந்த நேரத்தில் என்னடா பண்ணிகிட்ருக்க, டே உங்ககிட்ட ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு விஷயம் கேட்கணும், தயவு செஞ்சு முடியாதுன்னு சொல்லிடாத. என்ன நம்ம இவங்களுக்கு மத்தியில் வாழ்ந்துருவோன்னு நினைக்கிறியா? என்னடா பேசுகிற, வாழ்ந்து தான் ஆகணும். இல்லாட்டி உண்மையை சொல்லு, நீ என்னை உண்மையிலே லவ் பண்ணுறியா? ஆமாம், பின்ன உன்னை லவ் பண்ணாமலையா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்துட்டுருக்கேன். டே நான் சொல்கிற போகிறத தயவு செஞ்சு கவனமாக காது கொடுத்து கேளு. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு, எப்படி வெறி பிடிச்ச நாய்ங்க மாதிரி துரிஞ்சிட்ருக்கானுங்க. இவனுங்க நம்மளை வாழ விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா? அதுக்கு டே நான் உண்மையிலேயே மனசுடைஞ்சு கேட்குறேன், செத்துடலாமா? டேய் என்ன பேசுகிற நீ? டேய் சத்தியமாக சொல்கிறேன், என்னால் முடியலடா, நீ இல்லாமல் நான் வாழ மாட்டேன். எனக்கு நீ ரொம்ப முக்கியம்டா. அதுக்கு வாழணும்டா. கொஞ்சம் அவனுங்களை பாருட்டே, நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னே என்னையும் சந்தோஷமாக வாழ விட்டுருவானா அவன்? இல்லைன்னா என்கிட்ட இருந்து உன்னை பிரித்து கொண்டு போயிட்டு உனக்கு ஒரு நிம்மதியான சந்தோஷமான உண்மையான வாழ்க்கையை கொடுத்துருவானா சொல்லு. நான் மட்டும் நீ ஓவராக பேசிகிட்ருக்க. இல்லாட்டே நான் உண்மையாக தான் சொல்கிறேன். அவனுங்களை பாரு, நம்ம அடித்து பிடிச்சி ஒன்று சேர்ந்தாலும் நம்ம ஒன்றா சந்தோஷமாக இருக்க போகிறது கிடையாது. அவங்க வந்து பிரிக்கிறதுல தான் இருப்பாங்க. அது உனக்கு புரியுதா? பிரிஞ்சு இருந்து நரகத்தை அனுபவிக்கிறதுக்கு செத்து போய் நரகத்தில் அது ஒன்றா இருக்க வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ். அது முடிஞ்ச அளவுக்கு முடியாது. இவனுங்களுக்கு மத்தியில் முடியாது. எவ்வளோ நாள் இப்படியே ஓடிட்டுருக்குறதா
நிம்மதியாக ஒரு நாள் நம்ம லவ் பண்ணதுலேருந்து ஒரு நாள் நிம்மதியாக தூங்கியிருக்கோமா? சொல்லுட்டே சொல்லு. உனக்கு நான் அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ கனவை கண்டுட்டு வந்து உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணேன். அதை எவனோ ஒருத்தன் கோத்தா பார்த்துட்டு போயிட்டு சொல்லிட்டான். அன்னைக்கு ஓட ஆரம்பித்தேன். இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ நாள்ரா இப்படியே முடியலட்டு. ப்ளீஸ், என்னால் உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது. நான் உன்னை பற்றி யோசிக்கிறேன். நான் போயிட்டேன்னா உன்னை எப்படி நடத்துவான்றது எனக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ் ஜெய், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அந்த பர்சன் நம்ம டேக்கிட்ட இவ்வளோ அழுந்து புலம்பி பேசிகிட்ருக்கா. நம்ம டேக்கு அடுத்த வார்த்தை ஒன்றுமே பேச முடியல. ஏன்னா அந்த பர்சன் சொல்கிறது முழுக்க உண்மை. அந்த பர்சன் நம்ம டேக்கு ப்ரப்போஸ் பண்ண அந்த டேக்கு ஓட ஆரம்பித்தவங்க இப்போ வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்காங்க. இப்போது அந்த பர்சன் நம்ம டே ஃபேஸையே பார்த்துட்ருக்கா. நம்ம டேயால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படியே அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் அழ ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்ட் இந்த பர்சன் நம்ம டேவை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, டே ப்ளீஸ் அழாத, இதுக்கப்புறமேட்டாவது நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம்னு நினச்சிக்கோடான். ப்ளீஸ், கொஞ்ச நேரம் வலிக்கும், அதுக்கப்புறம் சரியாக போய்டும். ப்ளீஸ் டே, ப்ளீஸ்டா, கொஞ்ச நேரம் எனக்காக 3 மாதம் எனக்காக வலியை அனுபவிச்சிட்டேன். இந்த மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் நம்ம இந்த உலகத்தை விட்டே போயிடலாம். சந்தோஷமாக உன் கூட நான், என் கூட நீ மட்டும். ப்ளீஸ் டே, ப்ளீஸ் பதில் சொல்லுடா. அமைதியாக இருக்க. அது யோசிக்காதடா. இது யோசிக்க வேண்டிய நேரம் இல்லை. இதுக்கப்புறம் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ப்ளீஸ் டே, என்ன முடிஞ்சிருச்சு? ஒன்றும் முடியல. செத்து போயிடலாம். ப்ளீஸ், செத்து போயிடலாம்டா. இவளுங்களுக்கு மத்தியில் நம்ம வாழ முடியாது. செத்துடலாம்டா அப்படின்ட்டு நம்ம டே சொன்ன அடுத்த செகண்ட் அந்த பர்சன் நம்ம டேவை ஹக் பண்ணபடியே அவருடைய ஷோல்டரில் அப்படி அழறாரு. இவங்க 2 பேரும் வாழ்க்கை எப்படி போய் முடிஞ்சிருந்தா கூட இந்த அளவுக்கு வலிச்சிருக்காது. ஆனால் அவங்க வாழ்க்கையை அவங்களே முடிக்க வேண்டிய நேரத்தில் அவங்களுக்கு மனசு உடைஞ்சு போயிட்டு அந்த இடத்துல அவங்களுடைய கடைசி முத்தத்தை பரிமாறிக்க இப்போது அந்த பர்சன் நம்ம டேவை பார்த்து, டே சத்தியமாக சொல்கிறேன், என் உயிர் மேலே ஆணையாக சொல்கிறேன், இந்த காலத்துக்கும் இதோ இவ்வளோ வெளிச்சமாக இருக்குதே, செத்து போக போகிற நம்மளை மேலே வரவேற்கிறதுக்கு காத்துட்ருக்க அந்த நிலா சாட்சியாக சொல்கிறேன், உண்மையிலேயே காலத்துக்கு மறுஜென்மத்துக்கு சக்தின்னு உண்மைன்னு உயிர் நம்பினா நம்ம அடுத்த ஜென்மத்தில் ஒருத்தருக்கொருத்தர் எப்படியாவது சந்திக்கணும். ஏதாவது நம்ம 2 பேரையும் சந்திக்க வைக்கணும். அதை நம்புகிறேன். நீ நம்புறியா? நம்புகிறேன். I love you too. I love you too. I love you. என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் உன் கூட இருக்கணும். சந்தோஷமாக இருக்குடா. உண்மையிலேயே சாக போகிறேன்னு கொஞ்சம் கூட பயமே இல்லை எனக்கு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஏன் தெரியுமா? கடைசி வரைக்கும் உன் கையை பிடிச்சிக்கிட்டு உன் கூடவே சாக போகிறேன்னு நினைக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஒரு பாக்கியம் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்கவும் கூடாது. இதுக்கு முன்னாடி
கிடச்சிருக்கும் கிடச்சிருக்காது, ஐ லவ் யூ அப்படின்ட்டு நம்ம டே சொன்ன அடுத்த செகண்ட் இவங்கள தேடிட்டு வந்த பர்சன் அவ்வளோ பேர் இவங்க 2 பேரையும் தேடும் போதே கண்ணை வச்சு அங்கேயும் இங்கேயும் சுட்டுட்ருக்கா, சரமாரியாக சுட்டுட்ருக்காங்க. நம்ம டேவும் நம்ம டே கூட இருந்த அந்த பர்சனும் கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அவங்க நின்ன இடத்த விட்டு வெளியே வர அவங்க உடம்புல எதர்ச்சியாக சரமாரியாக அவ்வளோ புல்லட் அவங்க உடம்புல இறங்குது. அதே இடத்துல 2 பேரும் செத்து போகிறாங்க. ரத்த வெள்ளத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐ கான்டாக்டோட கண்ணை கூட மூடாமல் உதட்டில் சிரிப்போட அந்த இடத்துல அவ்வளோ சந்தோஷமாக உயிரை விட டப்புன்னு நம்ம ஜங்கு தூக்கத்தில் இருந்து அவ்வளோ கத்துறாரு. ஆக்சுவலி இது எல்லாமே வந்தது நம்ம டேக்கு ஒரு சின்ன கனவு மாதிரி. நம்ம ஜங்கு அப்படி கத்துட்ருக்காரு தூக்கத்தில். அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக நம்ம டேயோடைய அலறல் சவுண்ட் கேட்குது. யாராவது நர்ஸ், யாராவது உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ சத்தமாக கத்திகிட்ருக்கா. வெளியே நின்றுட்டுருந்தா நம்ம ஜிமின், யூங்கி, அப்புறம் நம்ம ஜெஹப் 3 பேருமே அலறி அடிச்சுட்டு உள்ளே வராங்க. இவங்க உள்ளே வந்த அடுத்த செகண்ட் இவங்க பின்னாடியே ஒரு 3-4 நர்சஸ் உள்ளே வர நம்ம ஜங்குக்குடைய கண்டிஷன் பார்த்தா அவருடைய பாடி ஃபுல்லாக அவ்வளோ வைப்ரேட் ஆகுது. பாடி அவ்வளோ சில்லுன்னு இருக்கு. நம்ம ஜங்குக்கால் ஒரு கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கவே முடியல. நம்ம டீ பெரும் மூச்சு எடுத்து விட்டுட்டு அவர் கையில் இருந்த ஐவி, அவர் கனெக்ட் பண்ணியிருந்த வைட்டல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போட்டுட்டு நம்ம ஜங்கு கூடைய செஸ்ட்டில் கையை வச்சு, ஜங்கு ஜங்கு கண்ணை துற, ஒன்றும் இல்லைடா, கண்ணை துற, உன்னை இப்படியோ நான் கண்டுபிடிச்சிட்டேன், கண்ணை துறடா அப்படின்ட்டு அப்படி அழுறாரு நம்ம டீ. இவர் அழுறதை பார்த்துட்டு நம்ம யூங்கி, ஜிமின், ஜெஹோப், அங்கே உள்ள நர்சஸ் யாருக்கும் ஒன்றுமே புரியல. என்னது, கண்டுபிடிச்சிட்டானா, என்னத்தை கண்டுபிடிச்சாரு அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே பேசிகிட்ருக்கா. நம்ம டீ நம்ம ஜங்கு கூடைய லெஃப்ட் சைட் செஸ்ட்டில் போட்டு அவ்வளோ டேப் பண்ணி கூப்பிட்டுட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் திடீர்னு கண்ணை முழிச்சு பெருமூச்சு எடுத்து விடுறாரு ஜங்குக்கு. அதை பார்த்துட்டு நம்ம டேக்கே அப்போ தான் மூச்சு வருது. இப்போ நம்ம ஜங்கு கண்ணை திறந்ததும் நம்ம யூங்கி, ஜிமின், ஜெஹோப் 3 பேரும் எல்லா நர்ஸையும் நவுத்தி விட்டுட்டு இவங்க ஜங்கு கிட்டே போயிட்டு, ஜங்கு நீ ஓகே தானே, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, ஓகே தானடா நீ அப்படின்னு இவங்க நம்ம ஜங்குக்கா நல்லா விசாரிக்க, அங்கே பார்த்தா நம்ம டீ அப்படியே மனசு உடைஞ்சி போயிட்டு அங்கே இருக்கிற அந்த சேரில் சிதைஞ்சு போய் உட்காந்துட்ருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் இவங்க எல்லாருமே நம்ம ஜங்கு கிட்ட பேச நம்ம ஜங்கு, நம்ம யூங்கி, நம்ம ஜிமின், நம்ம ஜெஹோப் 3 பேரும் கேட்குற கேள்விகளுக்கு தலையாட்டி ஆன்சர் சொல்கிற அளவுக்கு அவருக்கு இப்போ ஸ்ட்ரென்த் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம டீ அந்த ரூமை விட்டு வெளியே வர, இப்போது நம்ம டீவை தான் காட்டுறாங்க. அவர் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டு அவருடைய கேபினில் போயிட்டு உட்காந்துட்டு அவ்வளோ அழுறாரு. அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது மனசு. ஏன்னா அவருக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு ஜங்குக் யாருன்னு சொல்லிட்டு. ஆனால் ஜங்குக்கு இன்னும் தெரியல அது என்னவா இருக்கும், ஏன் இன்னும் அவனுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவர் யோசிச்சுக்கிட்டு அவர் போன ஜென்மத்தையும் நினச்சிக்கிட்டு அப்படி கஷ்டப்பட்டு அழுதுட்ருக்கா. இப்போது கொஞ்ச நாள் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. அவர் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டாரு, எழுந்திரிச்சு உட்கார அளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டாரு. இப்போது நம்ம டீவை தான் காட்டுறாங்க. இன்றைக்கி நம்ம டீ நம்ம ஜங்குக்கா ஃபுல்லாக ஜெனரல் செக்கப் பண்ணணும். ஆனால் அவரால் இன்றைக்கி போகவே முடியல. மனசு அவ்வளோ வலிக்குது. ஒருத்தனை தெரிஞ்சுக்கிட்டு போன ஜென்மத்தில் மனசார காதலிச்சிட்டு அவனை இழந்துட்டு இப்போ கண்ணுக்கு முன்னாடி அவன் உட்காந்துட்ருக்கான்னு தெரிஞ்சும் அவன்கிட்ட பழைய மாதிரி இருக்க முடியலையே அப்படின்ற ஒரு வேதனை அவர் மனசை போட்டால் அப்படி குத்துது. ஆணி அடிக்கிற மாதிரி இருக்கு அவருக்கு. சரி இருந்தாலும் மனசை கல்லாக்கிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பெருமூச்சை எடுத்து விட்டுட்டு எல்லாம் சரியாயிடும்
அப்படின்னு நினச்சிட்டு அந்த ரூமை விட்டு நம்ம ஜங்குக்கு இருக்கிற அந்த வார்டுக்கு போக, அங்கே போய் பார்த்தா நம்ம ஜங்குக் அவ்வளோ ஹாப்பியாக சிரித்து நம்ம ஜிமின் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நம்ம டே உள்ளே போனதும் நம்ம ஜிமின் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. இப்போ நம்ம டே, ஜங்குக் 2 பேரும் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. அவ்வளோ நேரம் கலகலன்னு சிரிச்சிட்டு இருந்த நம்ம ஜங்குக் நம்ம டேவை பார்த்ததும் அப்படியே அமைதியாகிடுறாரு. என்னமோ தெரியல, இத்தனை நாள் எப்போ நம்ம டே உள்ளே வந்தாலும், என்ன டாக்டர் எப்படி இருக்கேன், எனக்கு எல்லாம் ஓகே தானே, நான் எப்போ டிஸ்சார்ஜ் ஆவேன் அப்படின்ட்டு அவ்வளோ ஹாப்பியாக கேள்வி கேட்க வேண்டியவர், இப்போது சடனாக நம்ம டே உள்ளே போன அடுத்த செகண்ட் அவர் அப்படியே மயான அமைதிக்கு போகிறாரு. நம்ம டே போயிட்டு 1 by 1 நம்ம ஜங்குக்குடைய ஹெட்டில் இருந்து டோ வரைக்கும் ஃபுல்லாக செக்கப் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக், டாக்டர், எல்லாம் ஓகே தானே, நான் டிஸ்சார்ஜ் ஆகலாமா? டிஸ்சார்ஜ் இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் டிஸ்சார்ஜ் தான். ஓ அப்படியா, சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக் சொல்லிடா. இப்போ நம்ம டே அப்படியே கண் கலங்கி அந்த ரூமை விட்டு வெளியே வரலான்ட்டு வர, இப்போ உடனே அந்த வார்டுக்குள்ளே உட்காந்துட்ருக்க நம்ம ஜங்குக் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி, டாக்டர், உங்களுக்கு இந்த போன ஜென்மத்தில் எதனாவது நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை பார்த்து ஒரு கேள்வி கேட்க, நம்ம டே என்ன சொல்வார் அந்த இடத்துல, அவரால் சுத்தமாக அந்த இடத்த விட்டு அசைய முடியலை. இப்போ டக்குன்னு அவ்வளோ வேகமாக ஒரு பரபரப்போட ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஜங்குக் கிட்ட போய் நின்றுட்டு, என்ன கேள்வி கேட்ட? இல்லை, இந்த போன ஜென்மம் இதில் எதனாவது நம்பிக்கை இருக்கா? ஏன் கேட்குற? இல்லை, சும்மா கேட்டேன். சும்மாவா? சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்லவும், நம்ம டேக்கு திரும்பியும் அடித்த ஆணி மேலே திரும்பியும் ஒரு ஆணி இறக்குன மாதிரி இருக்கா. இப்போ அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடலான்னு சொல்லிட்டு திரும்பியும் டோர் சைட் போக, இப்போ பின்னாடியிலேருந்து ஒரு குரல், ஒரு நிமிஷம் நில்லு டே அப்படின்ட்டு ஒரு குரல். அதை கேட்டதும் கதவை பிடிச்சபடி நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜங்குக் பக்கமும் திரும்பலை, எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே நின்றுட்டுருக்கா. அவர் கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி ஊற்றுது. இப்போ திரும்பியும், டே உன்னை தான் கூப்பிடுறேன், காது கேட்குதா இல்லையா, திரும்புடா அப்படின்ட்டு சொல்ல, இப்போ உடனே நம்ம டே திரும்பின ஒரு நிமிஷம் இந்த இடத்துல நிற்காம ஓடி போயிட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கா. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கும் டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, டே சேண்டா சொல்லலை, என்னது சொல்லலை, நான் மறு ஜென்மத்தில் உனக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டதில் ஏன் நீ ஆமான்னு சொல்லலை? தெரியலடா, சொல்ல தோணலை. அது எப்படி உனக்கு சொல்ல தோணாது? நான் அப்படியே விட்டுருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன்? அதான் கண்டுபிடிச்சிட்டல. என்னத்தை கண்டுபிடிச்சேன்? உனக்கு முன்னாடியே தெரியும் தானே? அப்புறம் ஏண்டா? அது அது எங்கே உன்னை கஷ்டப்படுத்திட போகிறோன்னு உனக்கு என்ன தெரியாமல் போயிடுச்சுன்னு அது அது எனக்கு இன்னும் வலிக்கும்ல. அதனால தான் அதுக்குன்னு ஜங்குக்கா அதான் கண்டுபிடிச்சிட்டால. இந்த ஜென்மத்தில் யாரும் நம்மளை பிரிக்க முடியாது. யாரும் இல்லை, எனக்கும் அம்மா அப்பா கிடையாது, அவளுக்கும் கிடையாதுன்னு ஜிமின் சொன்னான். யாரும் நம்மளை தடுக்க மாட்டாங்க. நம்ம ஹாப்பியாக இருக்கலாம், ஹாப்பியாக ஜாலியாக வாழலாம் லைஃப்பை. கண்டிப்பாடா, கண்டிப்பாக உனக்கு நான் ரியல் ஹெவனை காட்டுறேன். டே என்னை நம்பு, என் உயிர் மேலே ஆணையாக சொல்கிறேன், உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன். I love you Jungkook, I love you டே, I love you so much, I love you அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்களுடைய அன்பை அப்படியே பரிமாறிக்கா. இப்போ உடனே அப்படியே டோரை டொயின்னு திறந்துக்கிட்டு நம்ம ஜிமின் தான், டாக்டர் நீங்கள் சொன்ன என்ன நடக்குதுங்க
யூங்கி சேஹப்பே இங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படி இவங்க 2 பேரையும் கூப்பிட அவங்க 2 பேரும் உள்ளே வந்து நின்றுட்டு டேய் என்னடா என்னாச்சு அதுதானே நானும் பார்த்துட்ருக்கேன். என்னடா நம்ம வெளியே போய் 5 நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ளே டாக்டர் கரெக்ட் பண்ணிட்டானா? ஒரு வேளை டெய்லி இந்த மாதிரி தான் நடக்குதோ? நம்ம தான் பார்க்காம விட்டோம் போலடா. டேய் அப்படிலாம் இருக்காது, இரு பொறுமையாக கிட்ட போகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஸ்டெப்பாக பொறுமையாக ஹக் பண்ணிகிட்ருக்க இந்த கப்புள்ஸ் கிட்ட போயிட்டு ஜங்குக்கே அப்படின்னு சொல்லிட்டு கத்தா. இப்போ உடனே நம்ம ஜங்குக் பயந்து போயிட்டு நம்ம டேவை அப்படியே விட்டுற. நம்ம டேவும் பயந்து போயிட்டு ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி வந்து நின்றுட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான் தப்பாச்சு டாக்டர், என்னாச்சு? பேஷண்ட்டுக்கும் நர்ஸுக்கும் கனெக்ட் ஆகி பார்த்துருக்கேன், டாக்டருக்கும் நர்ஸுக்கும் கனெக்ட் ஆகி பார்த்துருக்கேன், இது என்ன புதுசாக டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும்? டேய் இது இப்போ வந்த கனெக்ஷன் இல்லைடா, போன ஜென்மத்தில் இருந்து. இல்லை ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ண. நம்ம ஜங்குக்கும் ஒரு ப்ரவுட் ஸ்மைலோட ஆமாண்டா நாங்கள் ஜென்மம் கடந்து வந்து காதலிக்கிறோம் போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அப்படியே மொக்க பண்ணி விட்டுற. இப்போ நம்ம டே திரும்பியும் கிட்டக்கிட்டன்னு ஓடி போயிட்டு அவ்வளோ க்யூட்டாக நம்ம ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்க. நம்ம ஜங்குக்கும் டைட்டாக நம்ம டேவை ஹக் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு மூமெண்ட்டை அவங்க அவ்வளோ மெமரபிளாக மாற்றுறாங்க. அந்த போன ஜென்மத்தில் உள்ளதை அவங்க இப்போது அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸை காட்ட. இப்போ நம்ம ஜங்குக் தான் டே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? இல்லை உனக்கு எதனாவது பர்த் மார்க் இருக்கா? என்னது அதுவா? இது காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அவருடைய ஷர்ட் பட்டன்ஸை ரிமூவ் பண்ணி அவருடைய லெஃப்ட் ஷோல்டரில் பின்னாடி பக்கத்தை காட்ட பார்த்தா நம்ம டீயுடைய ஷோல்டரில் பின்னாடி பக்கம் ஒரு மூன் சிம்பிள், அதாவது ஒரு ஹாஃப் மூன் சிம்பிள் லைட்டாக ஒரு பர்த் மார்க் இருக்குது. அதை காட்ட நம்ம ஜங்குக்கு அவருடைய ஷர்ட்டை ரிமூவ் பண்ண ஆரம்பிக்க. ஜங்குக்கா எனக்கு தெரியுமா? ஆமாம், உனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது நான் பார்த்துட்டேன். நான் ஜிமின் கிட்டே கேட்டேன், அவன் தான் சொன்னான் அது உன்னுடைய பர்த் மார்க்குன்னு. அதனால தான் உன்னை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன், அது இப்படி வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டீ சொல்ல. இப்போ உடனே நம்ம ஜங்குக்கு ஐயோ சொல்ல குட்டி வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவை கூப்பிட. இப்போ உடனே நம்ம டீ டக்குனு ஓடி போயிட்டு நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போது அந்த இடத்துல இவங்களுடைய அந்த ஒரு நியூ லைஃப்பை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஒரு ஹாப்பி என்டிங்கோட இந்த கதையை நான் முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதை சொல்லும் போது நான் வந்து கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். அந்த அழுகிற சீன் ஐம் ஸோ சாரிடா, எனக்கு உண்மையிலே வந்து ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன் நான். எனக்கு என்னமோ தெரில, கண்ணெல்லாம் கலங்கி தாரையாக எனக்கு ஊற்றுது நான் அதை ரெக்கார்ட் பண்ணுறப்போ. ஐம் ஸோ சாரி, உங்களை நான் அதில் டிஸப்பாயிண்ட் பண்ணியிருந்தேன்னா. ஆக்சுவலி இப்போ டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, என்னால் அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. ஐம் ஸோ சாரிடா. ஓகே, அண்ட் ஆல்சோ ஐ லவ் யூ ஆல். ஒன் திங், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் சேனல் டெலகிராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க, நம்ம ஜாலியாக பேசலாம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிவிடுங்களா. ஓகே, பாய், லவ் யூ ஆல் மை மூன் பேபிஸ், பேபி மூன்ஸ். பை பை, குட் நைட்.